இப்போ வந்து நம்ம ப்ரௌன் ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரௌன் ரைஸ் வடித்தது. இதில் பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், புடலங்காய் வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். புடலங்காய், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ணாமல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது வந்து சுவையூட்டி, இந்த பவுட்ரு வந்து சுவையூட்டி. அதுக்கப்புறம் வந்து முட்டை, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றி பொரிச்சிக்கலாம். இப்போ முட்டையை வந்து ஒரு ஆஃப் பாயில் மாதிரி பொரிச்சு வச்சிடலாம். வெங்காயம் கொண்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு வந்து கல்லுப்பு தான். முருங்கைக்கீரை போட்டு வறுத்து அதில் இருக்க கெட்டத்தன்மை நீங்கி மருத்துவத்தன்மையாக மாற்றி நான் அதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ புடலங்காயை கொட்டிக்கலாம். புடலங்காய் நல்லா வதங்கிடுச்சு. காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சோறு போட்டு ஒரு பொருளாக சேர்த்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முட்டையை இப்போ எடுத்து வச்ச தேவையான பொருள் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ நம்ம கலரலாம். இப்போ புடலங்காய் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நம்ம பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுருக்கலாம், மிளகாத்தூளை தவிர்த்துட்டு. இது சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சிட்டோம். இப்போ கடைசியாக வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். வெள்ளை மிளகுத்தூள் இல்லை, அதனால் நம்ம